Hello friends, welcome to Learners Forum. Properties of Fourier transformல நம்ம next பார்க்க போகிறது time reversal property. ஸோ இப்போ x of t அப்படிங்கிற சிக்னலுக்கு Fourier transform எடுத்தோம் அப்படின்னா நமக்கு x of ஒமேகான்னு கிடைக்கும். இந்த கண்டிஷனில் டைம் ரிவர்சல், ஸோ ஜஸ்ட்டு இப்போ டைமை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுனால இங்கே -t அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த x of -t அப்படிங்கிற சிக்னலுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா இதனுடைய ஈக்குவலண்ட் வேல்யூவாக நமக்கு x of -j ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து x of -ஒமேகா அப்படின்னு கூட நம்ம டினோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரூஃபை நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஈக்குவேஷனை தான் கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ x of ஒமேகா which is equal to integral -infinity to infinity x of t into e power minus j omega t dt. இந்த ஈக்குவேஷனில் இந்த x of ஒமேகா அப்படிங்கிறது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x of t யோட வேல்யூ தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் ரிவர்சலுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ x of -t அப்படிங்கிற சிக்னலுக்கு நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதனுடைய வேல்யூ இப்போ எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது அப்படின்னா நம்மளோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவில் x of tக்கு பதிலாக நம்ம x of -t அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்? இன்டெக்ரல் -infinity to infinity x of -t into e power minus j omega t dt. இதில் ஒரு காமன் மிஸ்டேக் நம்ம பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா x of -t அப்படிங்கிறதுனால t எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் நம்ம -tன்னு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ஒரு -t அண்ட் இந்த e பவர் டேர்ம்லேயும் tக்கு பதிலாக இங்கே -tன்னு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா x of -t அப்படிங்கும்போது இந்த இன்புட் சிக்னலான x of t-யை தான் நம்ம டைம் ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே மட்டும்தான் நம்ம -t அப்படின்றத அப்ளை பண்ணணும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் இருக்க -t வேல்யூவை டவ் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதிலிருந்து t-யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -τ அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இதை நம்ம ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா dt இஸ் ஈக்குவல் டு -dτ அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இதனுடைய லிமிட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ t இஸ் ஈக்குவல் டு -infinity அப்படிங்கும்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகி டவோட வேல்யூ நமக்கு +infinity அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் t இஸ் ஈக்குவல் டு +infinityன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டவோட வேல்யூ -infinity அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ கிடைச்சிருக்க இந்த எல்லா வேல்யூஸையுமே இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x of -t which is equal to integral. இப்போ நம்ம டவோட ரேஞ்ச் தான் எடுத்துக்கணும். ஸோ +infinity -infinity. ஸோ +infinity அண்ட் இங்கே நமக்கு -infinite ஆகிடும். நெக்ஸ்ட்டு இன்டெக்ரேஷனுக்குள்ளே நமக்கு x of டவ் அப்படின்னு கிடைக்கும் இன்ட்டு e பவர் மைனஸ் j ஒமேகா tக்கு பதிலாக நமக்கு -τ அப்படின்னு இருக்குது. ஸோ -τ அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்ட்டு dt வந்து இப்போது -dτவுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ dτ நெகட்டிவ் சைனை இங்கே வெளியில் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன். இப்போ இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டெக்ரேஷன் ரேஞ்ச் வந்து நமக்கு +infinity-லேருந்து -infinity இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் இன்டெக்ரேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் க்ரியேட் ஆகும். மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு +ன்னு ஆயிடும். அப்போ நமக்கு இங்கே -infinity to +infinity அதில் x of τ இன்ட்டு e பவர் மைனஸ் j. இந்த நெகட்டிவ் சைனை நம்ம இந்த ஒமேகாக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்ட்டு மிச்சம் இருக்கிற டேர்ம் dτ. ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா x of ஒமேகா which is equal to integral -infinity to infinity x of t into e பவர் மைனஸ் j omega t into dt. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லிமிட் சேமாக இருக்குது. x of டவுன்னு இருக்குது, இங்கே x of tன்னு இருக்குது. அண்ட் இந்த e பவர் டேர்மில் பார்த்தீங்கன்னா -j omega t அப்படிங்கிறதுக்கு பதிலாக இங்கே நமக்கு ஒமேகா மட்டும் நெகட்டிவ் சைனில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன் x of ஒமேகாக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இங்கே நமக்கு -ஒமேகான்னு இருக்குது.
ஸோ இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஒமேகாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் இந்த நெகட்டிவ் சைனை நம்ம இந்த இதுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டிக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஒமேகா அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு அடுத்து டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு ஒரு சிக்னல் எடுத்துக்கும் போது இதனுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மாக நமக்கு எக்ஸ் ஆஃப் ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம இந்த எக்ஸ் ஆஃப் டி சிக்னலை ஸ்கேல் பண்ணும்போது ஸோ எக்ஸ் ஆஃப் ஏடி அப்படின்னு மாறும். இப்போது இந்த சிக்னலுக்கு நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா 1/mod A இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகா பை ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரூஃபை நம்ம பார்க்கலாம். இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் ஒமேகா. இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்டெக்ரல் -∞ to ∞ எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி இன்ட்டு டிடி. இப்போது இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்கேல் பண்ண ஃபங்க்ஷன், அதாவது எக்ஸ் ஆஃப் ஏடி அப்படிங்கிற சிக்னலுக்கு தான் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம ஃபோரியர் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஏடின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஈக்குவேஷன் நமக்கு எப்படி மாறும், இன்டெக்ரல் -∞ to ∞ எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக இப்போது எக்ஸ் ஆஃப் ஏடி இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி இன்ட்டு டிடி அப்படின்னு நமக்கு ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகும். இந்த ஈக்குவேஷனை இப்போ நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் ஏடி இதை வந்து நம்ம இன்னொரு வேல்யூக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம யூன்னு எடுத்திருக்கோம். ஏடி இஸ் ஈக்குவல் டு யூ அப்படிங்கும்போது இதிலிருந்து டியோட வேல்யூவை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா யூ பை ஏ அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். இப்போது இந்த ஈக்குவேஷனை நம்ம ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டிடி விச் இஸ் ஈக்குவல் டு du டிவைடட் பை ஏ அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா ஏ அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போது இதில் நம்ம இன்டிகிரேஷன் ரேஞ்சஸையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ டீயோட வேல்யூ -∞ அப்படின்ட்டு இருக்கும்போது இங்கே நம்ம -∞ போட்டோன்னா என்ன ஆகும், யூவோட வேல்யூவும் -∞ அப்படின்னு ஆகும். அண்ட் அதே மாதிரி டீயோட வேல்யூ +∞ இருக்கும்போது யூவோட வேல்யூ நமக்கு +∞ தான் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஏடி விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் இப்போ நமக்கு -∞ +∞ வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஏடிக்கு பதிலாக நம்ம யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டிக்கு பதிலாக இங்கே நமக்கு யூ பை ஏ அப்படின்னு இருக்குது. ஸோ அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன்ட்டு டிடிக்கு பதிலாக டியூ டிவைடட் பை ஏ அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த 1/a கான்ஸ்டன்ட், ஸோ அதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ ஈக்குவேஷனில் 1/a இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் -∞ to ∞ எக்ஸ் ஆஃப் யூ இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே. இங்கே நம்ம ஈக்குவேஷனை இப்போ எப்படி மாற்றலாம் அப்படின்னா ஒமேகா பை ஏ இன்ட்டு யூ அப்படின்னு எழுதியிருக்கோம். ஜஸ்ட் இந்த டேர்மை நம்ம ரீரைட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இது ஏன் நம்ம இப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ண முடியும், அதனால தான். ஸோ இப்போ ஃபோரியர் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஏடியோட வேல்யூ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா 1/a இன்ட்டு இந்த என்டையர் டேர்ம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது, எக்ஸ் ஆஃப் ஒமேகாவுக்கு பதிலாக நமக்கு இங்கே ஒமேகா பை ஏ அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் இங்கே நமக்கு எக்ஸ் ஆஃப் ஒமேகா பை ஏ அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒமேகான் இருக்கும், அதனால் இதை வந்து நம்ம எக்ஸ் ஆஃப் ஒமேகா அப்படின்னு எழுதுவோம். இப்போ நமக்கு ஒமேகா பை ஏ இருக்கிறதுனால இங்கேயும் நமக்கு ஒமேகா பை ஏ அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த ஏவை நம்மளால் 2 கண்டிஷனுக்கு டிஃபைன் பண்ண முடியும். ஒன்று வந்து பாசிட்டிவ் வேல்யூ, இன்னொன்று வந்து நெகட்டிவ் வேல்யூ. ஸோ பாசிட்டிவ் வேல்யூவில் நம்ம டிஃபைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இதே ஈக்குவேஷன் கிடைக்கும் 1/a இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகா பை ஏ அப்படின்னு. அண்ட் நெகட்டிவ் வேல்யூவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
நமக்கு நெகட்டிவ் சைனில் கிடைக்கும். பட் நம்ம இன்டிகிரேஷன் ரேஞ்சை அகெயின் ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு இதே வேல்யூவில் தான் ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் நமக்கு ஏ வேல்யூ கிடைக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம ரெண்டு கேஸஸ்க்கும் சேர்த்து 1/mod A into x of omega by A அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டியை இங்கே ப்ரூவ் பண்ணியாச்சு. A அப்படின்ற ஃபேக்டருக்கு நம்ம ஸ்கேல் பண்ணும்போது அதனுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவாக நமக்கு 1/mod A into x of omega by A அப்படின்னு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.